Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7th ஓட மேக்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1 ல இருந்து 4th क्वेश्चन பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். A cricketer scores the following runs in 8 innings. ஒரு கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க இதுதான் வந்து ரன்ஸ் வந்து இந்த மாதிரி ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சிருக்காங்க. எத்தனை இன்னிங்ஸில் அப்படின்னா 8 இன்னிங்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஸ்கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து கொஷின் இருக்குது. ஃபைண்ட் த மீன் ஸ்கோர். அப்போ இதோட மீன் ஸ்கோர் வந்து என்ன இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கணும். சேம் இதுவும் மீன் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது கொஷின் 4. இதில் வந்து மீன் கேட்டிருக்காங்களே, மீனோட ஃபார்முலா நான் என்ன சொன்னேன்? சம் ஆஃப் ஆல் தி observation divided by total number of all the observation. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் வந்து இருக்குது. அப்போ இதில் எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 8ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி பார்த்துக்கலாமா? சைடில் இங்கே நம்ம எழுதிக்கலாம். 58 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 76 40 35 46, அதுக்கப்புறம் 45 இருக்குது, 0 இருக்குது, 100 400 வந்து வந்திருக்கா? 400 டிவைடட் பை 8. இப்போ இந்த நம்பர் வந்து இதால் டிவைட் பண்ணணும். 8 டேபிளால் வந்து இது டிவைட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியே காமிச்சிடுறேன். 8 டேபிளில் 8 வந்து 1 டைம் வரும். 8 டேபிளில் ஃபஸ்ட்டு 40 எடுத்துக்கங்க. 8 டேபிளில் 40 வந்து 5 டைம்ஸ் வரும். மீதி இருக்க இந்த 0 வந்து இப்படி ஆட் ஆகிடும். கீழே எதுவுமே இல்லை. இந்த 1 தானே, 1 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. மேலே இருக்க நம்பர் தான் எடுத்துக்கணும். 50 தான் ஆன்சர். இதை இன்னொரு மெத்தட்லேயே பார்த்துக்கலாம். 400 by 8. 1 8s are 8 and 8 5s are 40. இந்த 0 மேலே அப்படியே வந்துடும். 50 தான் ஆன்சர். இப்படி பண்ணிட்டாலும் சரி, இந்த மாதிரி மெத்தட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து எழுதுங்க. இது வந்து நீங்கள் வெறும்னே 15 எழுதாமல் 50 ரன்ஸ், ஏன்னா பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்கோர் தான் நம்ம வந்து எழுதுகிறோம். அந்த ஸ்கோர்ஸ் எழுதும் போது நம்ம வந்து ரன்ஸ் அப்படின்னு வந்து போட்டுடணும். வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.